அனைவருக்கும் வணக்கம். இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஸோ நம்ம போன வருஷம் வீடியோஸ் பிரசிடென்ட் ஆர்டினன்ஸ் பவர் வரைக்கும் கடைசி வீடியோ நான் போட்டிருந்தேன். அஃப்கோர்ஸ் இந்த ஹாலிடே சீசனில் யாரும் ரொம்ப பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் முதலே பண்ணி வச்சுருந்தாலும் சரி ஒரு 3-4 நாள் புத்தாண்டு முடிஞ்ச உடனே ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறோம். போக போக தொடர்ந்து நான் சொன்ன மாதிரி 6 மாதத்திற்குள்ளே, அதாவது அட்லீஸ்ட் ஒரு ஏப்ரலுக்குள்ளேயாவது என்டையர் கான்ஸ்டிடியூஷனை கம்ப்ளீட்டாக முடிச்சிடணும். ஸோ தட் இந்த வருஷம் தேர்வு எழுதுகிறவங்களும் சரி, மோர் இம்பார்ட்டன்ட்லி டிஎன்பிஎஸ்சி எழுதுகிறவங்க ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்லலாம் தேர்வு வரப்போகுது. அவங்களுக்குலாம் அது கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் பார்க்குறது இல்லாமல் உங்களுக்கு தெரிந்தவங்க தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி யாராக இருந்தாலும் சரி, இந்த வீடியோஸை ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் த ஐடியா இஸ் லாட் ஆஃப் எஃபர்ட் இஸ் புட் இன் டு இட். அண்ட் அது எவ்வளோக்கு எவ்வளோ அதிகம் பேர் பார்த்து பயனடைகிறாங்களோ அதுதான் எனக்கு கிடைக்கிற பெரிய சன்மானமாக இருக்கும். ரைட்? ஸோ ஐ வாண்ட் மோர் பீப்புள் டு வாட்ச் திஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் இட். ரைட்? ஸோ இது இன்னைக்கு வீடியோவில் பார்டனிங் பவர், கருணை மனு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ரைட்டுங்களா? எஸ்பெஷலி ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கருணை மனு, பேரறிவாளன் அண்ட் மற்ற 6 கைதிகளுக்கு கருணை மனு என்னென்ன ஆச்சு அப்படின்ற ஹிஸ்ட்ரிலாம் நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணியிருப்போம். அதுவும் இதுக்கு லிங்க்டு தான். அதை நான் இந்த கேஸ் லாவில் சொல்கிறேன் நான். பட் கருணை மனு இதில் முக்கியமாக அதாவது நான் மொத்த விஷயத்தையும் பிபிடியில் போடுறதோட மெயினாக என்னென்ன பாயிண்ட்ஸ் அப்படின்றத சொல்லலான்னு நினைக்கிறேன் நான். அண்ட் நான் சொன்ன மாதிரி நீங்கள் எந்த புத்தகம் படிக்கிறதா இருந்தாலும் சரி, அண்ட் உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப எளிமையான முறையில் புரியணும், இங்கிலீஷில் தான் நீங்கள் எழுத போகிறீங்க, ரொம்ப எளிமையான முறையில் புரியணும்னா நீங்கள் பாலிட்டி சிம்பிளிஃபைட் புத்தகத்தையும் வாங்கி படிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அது ஜஸ்ட் டு த பாயிண்ட், புல்லட் பாயிண்ட்ஸ் மாதிரி இருக்கும். வள கொச்சான்னு இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக எழுதியிருப்பேன் நான் அதை. ஸோ தட் யூ கேன் பெனிஃபிட் அவுட் ஆஃப் இட். பட் நீங்கள் வேறு எந்த புத்தகம் வச்சு படிச்சுட்டு இருந்தீங்கன்னாலும் இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களால் ஆன்சர்ஸ் ப்ரிலிம்ஸாக இருக்கட்டும் சரி, மெயின்ஸாக இருக்கட்டும் சரி, உங்களால் எழுத முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இது பார்டனிங் பவர் ஒரு ஜுடிஷியல் பவர். இதை தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது இது எக்ஸிக்யூட்டிவ் டிசிஷன் தான். பிரசிடென்ட், ஜனாதிபதி இல்லைன்னா கவர்னர், ஆளுநர் எடுக்கிறாரு அமைச்சரவையினோட பரிந்துரையின் பேரில். பட் எப்படி வீட்டோ பவர் என்பது ஒரு லெஜிஸ்லேட்டிவ் பவர். ஏன்னா அது சட்டம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம்ன்றதுனால அது லெஜிஸ்லேட்டிவ் பவர். ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர்ன்றது ஒரு லெஜிஸ்லேட்டிவ் பவர். அவசர சட்டம் பேர்லயே இருக்கு. அதுவும் ஒரு லெஜிஸ்லேட்டிவ் பவர். ஏன்னா அதுவும் சட்டம் சம்பந்தப்பட்டது. அதே போன்று இந்த கருணை மனு, இந்த கருணை அளிக்கும் பவர், பார்டனிங் பவர் என்பது இஸ் இன் த நேச்சர் ஆஃப் அ ஜுடிஷியல் பவர். ஏன்னா ஒருத்தருக்கு கருணை அளிக்கலாமா வேணாமா அப்படின்றத அமைச்சரவையின் பரிந்துரையின் பேர்ல ஜனாதிபதியோ ஆளுநரோ டிசைட் பண்றாங்க. அதனால இட் இஸ் இன் த நேச்சர் ஆஃப் அ ஜுடிஷியல் பவர். இதுல நான் ஒரு சின்ன நிமானிக் வச்சிருக்கேன். 5 விதமான கருணை இருக்கு. மர்சி. பார்டன்றது நம்ம பார்டனிங் பவர்னு ஜென்ரலா சொல்லிடுறோம். பட் பார்டன் இஸ் ஒன் டைப் ஆஃப் மர்சி. கருணையில ஒரு விதம் பார்டன், மன்னித்து விடுதல். ஆனா மொத்தம் 5 இருக்கு. பேன் இண்டியா சினிமா RRR. எல்லாருமே RRR பார்த்துருப்போம். ரைட்? பெரிய ஹிட். அது எல்லாருமே பார்த்துருப்போம். தமிழ்லையும் எல்லாருமே பார்த்துருப்பாங்க. ஸோ அதையே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா, பி ஃபார் பார்டன். பார்டன்னா என்ன? பார்டன்னா மன்னித்து விடுதல். அதாவது ஒரு குற்றவாளியை பார்டன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய எஞ்சிய சிறை தண்டனையாக இருந்தது, இல்லைன்னா அவங்க டெத் பெனல்ட்டி, தூக்கு தண்டனை கைதியாக இருந்தாங்கன்னா அவங்கள விடுவிச்சிருவாங்க. சிறை தண்டனை 10 ஆண்டுகள் சிறை தண்டனையில் இருக்கிறவங்களுக்கு 5 ஆண்டுகள் கழித்து பார்டன் வழங்கப்படுதுன்னா அவங்கள உடனே ரிலீஸ் பண்ணுவாங்க. கன்விக்ஷன், அவங்க குற்றவாளி என்று சொன்னதும் நிராகரிக்கப்படும் பார்டனிங்னால. இட் வில் பி அப்சால்வ். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி அவங்களுக்கு எந்த டிஸ்குவாலிஃபிகேஷனும் இருக்காது. அதாவது ஒரு குற்றவாளி 2 வருடம் ஜெயிலில் இருந்துட்டு, மினிமம் 2 வருடம் ஜெயிலில் இருந்துட்டு வெளில வந்தாங்கன்னா அடுத்த 6 ஆண்டுகளுக்கு அவங்களால ஒரு தேர்தலில் நிற்க முடியாது. ரைட்டுங்களா? அது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் படி ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷன். நம்ம லெஜிஸ்லேச்சர் வரும்போது பார்க்கலாம். ஆனா ஒரு குற்றவாளியை பார்டன் பண்ணிட்டாங்கன்னா அந்த டிஸ்குவாலிஃபிகேஷனும் விடுபட்டு போயிடும். ஸோ அவங்க தேர்தலையும் நிற்கலாம். ஸோ இட் அப்சால்வ்ஸ் த கன்விக்ஷன், த சென்டென்ஸ். கன்விக்ஷன்னா அவங்க குற்றவாளி என்பது இருந்து விடுவிக்கப்படுவார்கள். அவர்களுடைய சென்டென்ஸ், அவங்களுடைய தண்டனை என்ன, அதிலிருந்து விடுவிக்கப்படுவார்கள். டிஸ்குவாலிஃபிகேஷன், அதனால வேற ஏதாவது தகுதி நீக்கம் இருந்ததுன்னா அதிலிருந்தும் விடுவிக்கப்படுவார்கள். ஸோ அதுதான் பார்டன், ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் மர்சி. அடுத்தது சி. பேன் இண்டியா சினிமால சி கம்யூட்டேஷன். கம்யூட்டேஷன்ன்றது என்ன? ஒரு ஹார்ஷர் பனிஷ்மெண்ட்டை கம்மியான பனிஷ்மெண்ட்டாக குறைக்கிறது.
அதாவது ஒரு தூக்கு தண்டனை கைதியை ஆயுள் தண்டனையாக மாற்றினீங்கன்னா அதற்கு பேர் கம்யூட். ஒரு ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட், கடுங்காவல் தண்டனையில் இருக்கிறவங்கள வந்து வெறும் சிறை, சிம்பிள் இம்ப்ரிசன்மெண்ட்டாக மாற்றினீங்கன்னா அதற்கு பேர் கம்யூட்டேஷன். இது இரண்டாவது வகை. RRR, அதில் ஃபஸ்ட்டு ரெமிஷன், ரெஸ்பைட், ரெப்ரீவ். இந்த 3 R. ஃபர்ஸ்ட் ரெமிஷன்ன்றது என்ன? அதாவது கம்யூட்டேஷன்ல என்ன நடக்குது? தண்டனையோட நேச்சர் அது வந்து குறைக்கப்படும். தூக்குலேருந்து ஆயுள், கடுங்காவல் தண்டனையிலேருந்து சாதாரண சிறைவாசம், இது கம்யூட். பட் ரெமிஷன் என்பது நேச்சரை சேஞ்ச் பண்ணாம 10 ஆண்டுகள் கடுங்காவல 5 ஆண்டு கடுங்காவல், இல்லைனா 10 ஆண்டுகள் சிம்பிள் இம்ப்ரிசன்மெண்ட்டா 5 ஆண்டுகள் சிம்பிள் இம்ப்ரிசன்மெண்ட். இப்ப நிறைய வந்து ஆயுள் தண்டனை கைதிகள்லாம் 14 ஆண்டுகள் சிறையில் இருந்த பிறகு அவங்களுக்கு ரெமிஷன் தான் கிடைக்குது. அதாவது பெரிய பெரிய தலைவர்களோட பிறந்த நாள் அன்றெல்லாம் வந்து இவ்வளோ பேர் கைதிகளை விடுதலை செஞ்சாங்க, இவ்வளோ பேரை குறைச்சி அவர்களுடைய சிறை தண்டனை முடிவதற்கு முன்கூட்டியே வந்து விடுதலை செஞ்சாங்க அப்படின்லாம் நீங்கள் பேப்பர்லாம் படிச்சிருப்பீங்க. அவங்களுக்குலாம் என்ன கொடுக்கப்படுது? ரெமிஷன். 14 வருஷம், 12 வருஷம், 10 வருஷம், அது 7 வருஷம் முடிஞ்சோன்னா அவங்களுடைய நன்னடத்தை வேறு பல காரணங்களுக்காக அது அமைச்சரவையோட பரிந்துரையின் பேரில் ஆளுநரோ ஜனாதிபதியோ அவங்களோட சென்டென்ஸை ரெமிட் பண்ணலாம், குறைக்கலாம், வித்தவுட் சேஞ்சிங் த நேச்சர். ரெஸ்பைட்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா ஸ்பெஷல் நேச்சர் ஆஃப் தி அஃபெண்டர். அதாவது அது கம்யூட்டேஷனாகவும் இருக்கலாம், ரெமிஷனாகவும் இருக்கலாம். பட் ஏன் அதை ரெஸ்பைட்னு சொல்லுவாங்க? ஏன்னா ஸ்பெஷல் நேச்சர் ஆஃப் தி அஃபெண்டர். ஒரு உமன் அஃபெண்டர் பிரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அதாவது நளினி, முருகன் நளினி, இவங்க 2 பேரும் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் வந்து தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருந்தது. பேரறிவாளன், சாந்தன், முருகன், நளினிக்கு. பட் நளினியோட தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையாக கம்யூட் பண்ணார் கவர்னர் 2000 தமிழ்நாடு ஆளுநர் அதை தூக்கு தண்டனையிலேருந்து ஆயுள் தண்டனையாக குறைச்சாரு. பெண் என்ற காரணத்தினால் அவர்கள் அப்பொழுது கர்ப்பமாக இருந்தார்கள் என்பதும் ஒரு காரணம் நான் நினைக்கிறேன், ஞாபகம், அக்கார்டிங் டு மை மெமரி, ரைட்? பட் அதுதான் வந்து இட் இஸ் அ ரெஸ்பைட் தட் இஸ் கிவன் பிகாஸ் ஆஃப் த ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டான்ஸ் ஆஃப் தி அஃபெண்டர். ஸோ அதற்கு பேர் தான் வந்து ரெஸ்பைட். அண்ட் ஃபைனலா ரெப்ரீவ். ரெப்ரீவ் என்பது தற்காலிகமாக ஒரு விஷயத்தை நிறுத்தி வைப்பது, ரைட்? அதாவது ஒரு கருணை மனு வந்திருக்கு, அதை வந்து பரிசீலனை பண்ணி முடிக்கிற வரைக்கும் அவங்கள தூக்குலையோ இல்லைன்னா சிறையிலையோ போடவானா அப்படின்ட்டு டெம்பரரியா ஸ்டே ஆன் தி எக்ஸிகியூஷன் ஆஃப் த சென்டென்ஸ். அதாவது தண்டனை என்னவோ அதை நிறைவேற்றுவதில் தற்காலிக தடை இருந்ததுன்னா அதற்கு பேர் ரெப்ரீவ். ஸோ இந்த 5 விதமான கருணை இருக்கு: பார்டன், கம்யூட்டேஷன், ரெமிஷன், ரெஸ்பைட், ரெப்ரீவ். இது 5மே கொடுப்பது யாரு? பிரசிடென்ட் சென்டரை பொறுத்த வரைக்கும், ஆர் கவர்னர் ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும். ஆனால் இது யாரோட பரிந்துரையில் பண்ணுவாங்க? பேஸ்ட் ஆன் தி அட்வைஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். இவர்கள் சொந்தமாக முடிவெடுப்பது கிடையாது. அமைச்சரவை என்ன பரிந்துரை பண்ணுதோ அதன் அடிப்படையில் தான் வந்து ஜனாதிபதியாக இருக்கட்டும், ஆளுநராக இருக்கட்டும், இந்த கருணை மனு பரிசீலனை முடிவை எடுக்க வேண்டும். அதுதான் வந்து மாரூராம் கேஸ் அப்படின்ற கேஸில் சுப்ரீம் கோர்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணிச்சு. அதுக்கு முன்னாலே அப்படி தான் நடந்துட்டு இருந்தது. பட் மாரூராம் கேஸ்ன்றதுல ஸ்பெசிஃபிக்காக கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதன்படி தான் ஜனாதிபதியும் ஆளுநரும் நடக்க வேண்டும். அது சில சமயம் நடக்காமல் இருந்திருக்காங்க. இப்போ இந்த ராஜீவ்காந்தி அசாசினேஷன் கேஸில் கூட தமிழ்நாடு அமைச்சரவை, முன்னால் இருந்த அமைச்சரவை பரிந்துரை செய்தும், இதற்கு முன்னால் இருந்த ஆளுநர், இப்போ இருக்கிற ஆளுநருக்கு இப்போ இருக்கிற அமைச்சரவை பரிந்துரை செய்தும் அவங்க ஆக்ஷன் எடுக்காமல் அதை பிரசிடென்ட்டுக்கெலாம் ரெஃபர் பண்ணதுனால சுப்ரீம் கோர்ட் ஃபைனலாக அவங்களே தீர்ப்பை மாற்றிக்கிட்டு அவங்கள விடுதலை செஞ்சுட்டாங்க யூசிங் ஆர்டிகல் 142. பட் ஆனால் நடைமுறையில் இதுதான் மெயினான ஒரு பாயிண்ட்டு மாரூராம் கேஸில். அண்ட் ஜனாதிபதிக்கும் கவர்னருக்கும் ஒரு 2 சின்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது. சின்னன்னா கொஞ்சம் பெரிய டிஃப்ரென்ஸ் அது, பட் 2 டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஒன்று வந்து ஒரு கோர்ட் மார்ஷல்னா ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், இராணுவம் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு ட்ரையல், இராணுவ கோர்ட்டுக்கு பேர் தான் வந்து கோர்ட் மார்ஷல். அந்த மாதிரி ஒரு கோர்ட் மார்ஷல் கொடுக்குற சென்டென்ஸை கவர்னர் கிட்ட மறுபரிசீலனைக்கு கருணை மனுக்கு போக முடியாது. அது ஜனாதிபதி கிட்ட தான் போயாகணும். ஏன்னா அவர் தான் கமாண்டன்ட் ஆஃப் தி ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். ஸோ இது வந்து ஒரு வித்தியாசம் பிரசிடென்ட்டுக்கும் கவர்னருக்கும். ரெண்டாவது, ஒரு தூக்கு தண்டனை குற்றவாளியை கம்ப்ளீட்டாக பார்டன் பண்ணுற உரிமை, கம்ப்ளீட்டாக மன்னித்து விடுகின்ற உரிமை
ஜனாதிபதிக்கு தான் இருக்கு. ஆளுநர் தூக்கு தண்டனை கைதியை வந்து ஆயுள் தண்டனை கைதியா வந்து குறைக்கலாம், கம்யூட் பண்ணலாம், பட் அவரால் வந்து பார்டன் பண்ண முடியாது. ரைட். ஸோ இந்த 2 வித்தியாசங்கள் இருக்கின்றன உங்களுக்கு ஆளுநருக்கும் ஜனாதிபதியோட பவர்ஸ்க்கும். ரைட்டுங்களா? ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. மாரூராம் கேஸில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லிட்டாங்க, அமைச்சரவையின் பரிந்துரையின் பேரில் தான் வந்து இது வந்து டிசைட் பண்ணுவாங்க அப்படின்றது. ரெண்டாவது, இந்த பார்டனிங் பவர் இருக்கு பாருங்க, இதுவும் வந்து சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ. ரைட்டுங்களா? சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூனா என்ன? இந்த ஆளுநர் இல்லைன்னா ஜனாதிபதி கொடுக்கின்ற தீர்ப்பு இல்லை, அவங்களுடைய டெசிஷன் பார்டன் பண்ணலாமா கம்யூட் பண்ணலாமான்ட்டு அவங்க கொடுக்குற அந்த ஃபைனல் டெசிஷனை திருப்பி கோர்ட்ஸ் பரிசீலனை பண்ணலாம். நீங்கள் கேட்கலாம், சார் கோர்ட்டு தான் ஃபஸ்ட்டு தண்டனை வழங்கிச்சு, அதற்கு மேல்முறையீடு செய்வதற்கு தான் ஆர் நாட் மேல்முறையீடும் செஞ்சு ஃபைனலாக உச்ச நீதிமன்றம் இல்லைன்னா உயர் நீதிமன்றத்தோட தீர்ப்பை தான் வந்து கருணை மனுவாக இவங்க வந்து இல்லை கோர்ட்டு டிசைட் பண்ணது தப்பு, எங்களை தயவுசெய்து மன்னிச்சு விட்டுருங்க, இல்லைன்னா எங்களோட தண்டனையை குறைங்கன்ட்டு போகிறாங்க. அந்த டெசிஷனை எப்படி சார் திருப்பி கோர்ட்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணலாம்? ஏன்னா ஜுடிஷியல் ரிவ்யூ இஸ் அ பேசிக் ஸ்ட்ரக்சர். இது வந்து அரசாங்கம் அமைச்சரவையின் பேரில் பரிந்துரையின் பேரில் ஜனாதிபதியோ ஆளுநரோ இந்த டிசிஷன் எடுக்கிறாங்க, அது வந்து கான்ஸ்டிடியூஷனலி வேலிடா, காரணமே இல்லாமல் தவறான காரணங்களுக்காக மன்னித்து விடுறாங்களா இல்லைன்னா மன்னித்து விடாமல் நிறுத்துறாங்களா, இதெல்லாம் வந்து பரிசீலனை பண்ணலாம், கோர்ட் ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணலாம். இது எப்பூரு சுதாகர் அப்படின்ற கேஸோட இம்பார்ட்டன்ட் ஜட்ஜ்மெண்ட். அண்ட் சத்ருவன் சௌஹான் அண்ட் ராஜீவ்காந்தி அசாசன் கேஸ், இந்த கேசஸில் ராஜீவ்காந்தி அசாசன் கேஸில் கிட்டத்தட்ட 11 ஆண்டுகள் முருகன், சாந்தன், பேரறிவாளன் இவர்களுடைய தூக்கு தண்டனைக்கான கருணை மனு 11 ஆண்டுகள் நிலுவையில் இருந்தது, எந்த முடிவும் எடுக்காமல். இந்த சத்ருவன் சௌஹான் கேஸில் அதே மாதிரி சில கைதிகளோட தூக்கு தண்டனைக்கு அகெயின்ஸ்டாக இருந்த கருணை மனுலாம் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு மேலே நிலுவையில் இருந்தது, எந்த டிசிஷனுமே எடுக்காமல். ஸோ சுப்ரீம் கோர்ட் இந்த 2 கேஸில் என்ன சொன்னாங்கன்னா, ஏதாவது ஒரு கருணை மனுவை நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராடினரி இன்ஆர்டினேட் டிலே, ரொம்ப ரீசனே இல்லாமல் பல ஆண்டுகள் அதை வந்து நிலுவையில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுவே ஒரு காரணமாக போகும் தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைப்பதற்கு அப்படின்றது வந்து இந்த சத்ருவன் சௌஹான் அண்ட் ராஜீவ்காந்தி அசாசனோட இம்பார்ட்டன்ட் ஜட்ஜ்மெண்ட். ஸோ இது வந்து ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஃபார் ரிலேட்டிங் டு பார்டனிங் பவர். பட் எந்தெந்த விதமான பார்டன் இருக்கு ஆர் மெர்சி இருக்கு, பார்டன், கம்யூட், ரெமிட், ரெஸ்பைட், ரெப்ரீவ், அது நம்மளுக்கு நல்லா தெரியணும். அண்ட் இது வந்து பிரசிடென்ட் என்ன பண்ணலாம், ஜனாதிபதி என்ன பண்ண முடியாது, 2 விஷயங்கள் ஜனாதிபதியால் பண்ண முடியாது, அது நம்மளுக்கு கிளியராக தெரியணும். அண்ட் ஏதாவது ஒரு மெயின்ஸ் கொஸ்டின் அட்டென்ட் பண்ணோம்னா நீங்கள் இந்த கேஸ் லாஸ்லாம் கோட் பண்ண வேண்டியிருக்கும் அப்ராப்ரியேட்லி. நன்றி. அடுத்த வீடியோவில் வைஸ் பிரசிடெண்ட்டை பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.